எனக்கு எஸ் இருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பண்ணால் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஓகே, ஸ்கிப் பண்ணால் கண்டிப்பாக புரியும் போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டிடுங்க கைஸ். அப்போ தான் அட்லீஸ்ட் இன்னும் 2 பேருக்கா அந்த வீடியோ போய் சர்ச்சன் ஆகும். ஓகே, ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற குரோமை நீங்கள் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிட்டு மேலே சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்னு ரிமூவ் கொடுத்துக்கும். இதில் கீழே ஒரு வெப்சைட் இருந்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே அப்லோட் இமேஜ் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்டே ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல் சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வீடியோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ அப்படி இல்லைனாலும் ஓகே. ஸோ அதுக்கான சொல்யூஷன் நான் வீடியோவில் வந்து பார்த்தாக்கா சொல்கிறேன். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற பிக்கை நீங்கள் வந்து பார்த்தா பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோம். ஸோ இதை நீங்கள் எப்படி டவுன் பண்ணால் கீழே டவுன் இருக்குது அதை கொடுத்து நீங்கள் வந்து பண்ண டேட்டா டவுன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை நீங்கள் எஸ்ல நீங்கள் டவுன் பண்ண நினைக்கிறனாக்க ஜஸ்ட் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபேஸ்புக் இமெயில் கொடுத்து நீங்கள் வந்து பண்ண சைன் அப் பண்ணிங்கன்னா இந்த பிக்கை உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டியை டவுன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதே சேமத்தில் உங்கள்கிட்ட இன்னும் ஒரு பிக் இருந்துச்சுனாக்கா இதே சேமத்தில் இன்னொரு பிக்கும் நீங்கள் வந்து பண்ண பேஜ் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண அப்படியே பேக் போயிட்டு நம்ம அட்மிஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு டேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபுல்ஸ் கம்ப்ரெஸ்ஸே கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு நான் பிகுத்தோமன் லைட்டாக ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு பிகுத்தோமன் நான் வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். எங்கிட்ட அப்படியே பிக் இருக்குது. உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ண வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் எஸ்யூ பட்டன் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் பேஜ்னு இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு கீழே எஸ்யூ பண்ணலாம். ஸோ இந்த பிக் வந்து பண்ண அனிஸில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிங்க. இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோ. இப்போ அப்படி நம்ம பேக் போயிட்டு நாம் இம்போர்ட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோகும். ஸோ இப்போ நீங்கள் வந்தோடனே ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பிஎன்ஜி இமேஜாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பிக்கை எப்படி சேஞ்ச் பண்ணு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா நான் கொடுத்துருக்க அந்த பிஎன்ஜி இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ பிஎன்ஜி இமேஜை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஸோ அந்த பிக்கை இங்கே வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே கால் பர்சன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணால் அப்படியே இந்த பிக் வந்து பார்த்தா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் வந்து பண்ண பேக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஒரு சைஸ் நான் லைட்டாக வந்து பண்ணாக்க கம்மி பண்ணிவிட்டு ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்து பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸில் பிக் இல்லையானாக்கும் பரவாயில்ல. ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறேன். இப்போ நான் ஆட் பண்ண அந்த பிஎன்ஜி பிஜி நான் வந்து பண்ண கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டார் கொடுத்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண அந்த பிக்கை நான் வந்து பண்ண செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஃபுல் சைஸில் இல்லை. ஓகே, ஸோ செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆச்சு. இப்போ அப்படி நான் வந்து நான் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நான் செலக்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு ஒரு சைஸ் நான் வந்து பண்ண லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே எஃபெக்ட் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு மேல் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா WIன்னு மட்டும் கொடுங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் எடுத்து அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் நீங்கள் அது ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு 90 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ அதுக்கு மேலே எண்டு இருக்கா அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு வேல்யூ மட்டும் லைட்டாக கம்மி பண்ணினா கீழே வந்து மரியாதை தருதா. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் இருப்பாங்க அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு வேல்யூ மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணால் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸோ உங்கள்கிட்ட ஃபுல் சைஸில் பிக்கில் எனக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே பேக் போயிட்டு கீழே அமௌண்ட்ஸில் போயிட்டு என்னோட பிக் வந்து பண்ணால் கொஞ்சம் இரேல் ஷேப்பில் இருக்கிறதுனால நான் அந்த தேர்ட் ஆப்ஷன் போயிட்டு ஸோ இந்த சென்டரை ஐக்கானே நான் வந்து பண்ண ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி மூவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்கள் சைஸு வேறு சைஸில் இருந்துச்சுனாக்க இந்த மாதிரி வந்து பண்ண இரகுலர் ஷேப்பில் ஆட் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆஃப் பிக்கும் கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செட் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பழைய பிக்கை வச்சுக்கிறேன்.
ஓகே முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிலீஸு குடுத்துருக்கேன். ஸோ இதில யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர்ல குடுத்துருக்கேன். நீங்க டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கணும். ஸோ நீங்க எடிட் பண்ணும்போது இது வந்து பார்த்தா கொஞ்சம் உங்களுடைய மொபைல் ரொம்ப ஹேங் ஆயிடுச்சுனாக்கா, ஸோ இதில இருக்கிற எஃபெக்ட்ட மட்டும் நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பண்ண அந்த டெஸ்ட்டை நீங்க கிளிக் பண்ணிட்டு பாட்டன் ஷேடோ இருக்கு. அது நீங்க செலக்ட் பண்ணிட்டு இந்த 3 ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா லிரிக்ஸுக்கும் ஓகே. ஸோ ரொம்ப ஹேங் ஆயிடுச்சுனாக்கா இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்க மூவ் பண்ணினாக்கா, ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தட்ல இங்கே நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற அந்த பேக்ரவுண்டு பிக் எல்லாமே வந்து பண்ண ப்ரீஷேட்டில் இருக்கும். பட் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்கா இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷோ ஆகுது. ஸோ அதுக்கு நான் வந்து பண்ணாக்க மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணி இதில் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இதுக்கப்புறம் இப்போ மாதிரி தான் ஷோ ஆகும். ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான், குயிக்காக எடிட் பண்ணிடலாம். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைட் ப்ளூ லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் அதே கல்லே இருக்குது அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் ஸ்டைலுக்கு லேயருமா இருக்குது அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து பண்ணி இதில் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் ப்ளூவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து இப்போ டேட்டா பேஸ்ட் ஸ்டைல் கொடுத்தா ஜஸ்ட் அந்த ஃபிட் வந்து இதில் ஆட் ஆயிரும். ஓகே. ஸோ இதே சேம் நேரத்தில் அடுத்தடுத்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் ப்ளூ லேயர் இருக்கா ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதே பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் ப்ளூ லேயரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து இப்போ டேட்டா நீங்கள் ஃபேஸ் ஸ்டைல் கொடுத்துங்க சொல்லலாம். ஸோ இதே சேம் நேரத்தில் அடுத்தடுத்த இந்த டார்க் ப்ளூ லேயரையும் நம்ம எஃபெக்டிவ் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. இப்போ நாம் இதுக்கு பிக் ஆட் பண்ணலாமா? ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த லைட் ப்ளூ லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து இப்போ நேஷில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே கலர் ப்ளஸ்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் ஸோ அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக தான் நேஷில் நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணி சொன்னேன். ஜஸ்ட் டார்க் ப்ளூ இருக்கா. ஸோ இதுக்கும் அதே சேம் மெத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுங்க. ஸோ இதே மாதிரி ஒன் பண்ணால் அந்த லேயர்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகே. நான் வந்து பண்ண ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணினாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் ஷோ தான். ஜஸ்ட் இதுக்கும் நான் வந்து பண்ண ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் மூவ் பண்ணினாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்தலாமா? ஸோ அதுக்கு நான் ஒன்றுன்ற அந்த குரூப்பை நான் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கெல்ல கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு உடைய சைஸ் நான் லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணிவிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தினாக்கா அந்த ஃப்ரேமில் சென்டராக நான் வந்து பார்த்தினாக்கா செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பண்ணால் டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணினாங்க டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேர் கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் இருக்குது அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்ட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ண பிக்கு இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயருக்குள்ளே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த சைடில் நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு கரெக்டாக இந்த ஃப்ரேமில் சென்டராக நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டுங்கன்னு சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ இதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற 2 குரூப்புக்கும் நீங்கள் வந்து பார்க்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்கா 2 பிக் ஆட் பண்ணுற மாதிரி எம்டியாக நான் கொடுத்துருவேன். ஜஸ்ட் இது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்கனாக்கா ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 2 பிக் ஆட் பண்ணங்களா ஜஸ்ட்டு இந்த 4 லேயர் அதுக்கு முன்னாடி ஒரு பிக்கு ஜஸ்ட் இது 2 தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த எஃபெக்டட் இருக்கிற அந்த பிக் லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் போயிட்டு அங்கே காப்பி பண்ண பிக்கு அதே பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ் லேயர் கொடுத்துக்கோங்க. இப்போ மேலே அடிச்சா ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்குள்ளே கொண்டு வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது இந்த பிக் இருக்கான்னு பாருங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி அசைன் பண்ணாமல் ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் டைம் மேக் எத்தனை வச்சு நேரம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய வேறு பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணால் இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 4 குரூப்புமே அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு பிக் ஆட் பண்ணுற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே இந்த பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் பை நான் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த புக்கு மேலே நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே. நீங்கள் ஆட் பண்ணி லாஸ்ட்டு புக் மாதிரி இருக்கும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதே நீங்கள் எப்படி எஸ்டிமேட் பண்ணால் ஜஸ்ட் அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அந்த டைம் மேக் எத்தனை எஸ்டிமேட் வரும். ஸோ இதே சமயத்தில் அடுத்த இருக்கிற மோனத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ ஓகே. இதுக்கப்புறம் இதில் பிக் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு மட்டும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் வைக்கிறேன். ஸோ இப்போ நான் இங்கே ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் வேறு பிக் ஆட் பண்ணுறீங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஓகே, ஜஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே நான் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்காது நான் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இதோடைய சைஸ் நான் லைட்டாக வந்து பண்ண கம்மி பண்ணிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமில் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலேயர் கொடுத்து அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே செகண்டு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு இப்போ கீழே ஒரு பிக் இருக்குது, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அதே பாக்ஸை கொடுத்து இப்போ பேஸ்டல் கலர் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் மட்டும் ஆஃபில் இருக்காமல் பாருங்கள். அது ஆஃப்லைனா ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ண சேஞ்ச் ஆகும். இப்போ இதில் கீழே மோட்ஸில் போயிட்டு நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு கரெக்டாக ஃபேஸ் தர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். சொல்லலாம் இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்த 2 குரூப் இருக்கா, ஸோ அந்த குரூப்புக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க சேம் மெத்தடில் நீங்கள் வந்து பண்ணாக்க பிக்கு ஆட் பண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நான் வந்து பண்ண ஃபோர்த்துலேயுமே பிக் ஆட் போயிட்டேன். நெக்ஸ்ட் நீங்கள் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு மேலே ஒரு 4 இருக்கா, 4 லேயருமே அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் அதை வந்து பண்ண லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் நேரம். ஸோ எப்பவுமே கொடுக்குற அந்த லேயர் தான். ஸோ இப்போ ஃபைனலி இதுக்கு ஒரே ஒரு டெம்ப்ளேட் மட்டும் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க இந்த மேல் நான் 4 லேயர் கொடுத்துருக்கேன். ஸோ அது எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து ஸோ இந்த டெம்ப்ளேட் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பண்ண ப்ளஸ் ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த 4 லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு இந்த ஆப்ஷன் போய்ட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்கின் கொடுத்தா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வரைக்கும் இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ லாஸ்ட்டுக்கு போய்ட்டு அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்பீட் டெக்னிக் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் பெஸ்ட் நேரம் சொல்லலாம். இப்போ நீங்கள் பிரில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் மறக்காமல் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த கேமரா ஆப்ஷன் ஆன்ல இருக்கான்னு மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 60 மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிள் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ்லாம் பார்க்கலாக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.